ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் சை. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான நாளுங்க. இன்றைக்கி என்னுடைய பொண்ணுடைய பிறந்த நாளுங்க. அதை என்னுடைய ஃபேமிலி ஆகிய உங்கள்கிட்ட என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் அதை ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு வீடியோவாக எடுத்துக்கிறேங்க. கண்டிப்பாக ஒரு சில ஃபோட்டோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தாங்க இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா தாய்களுக்கும் அவங்களுடைய குழந்தையோட பிறந்த நாள் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலான நாள் தாங்க. அதே போல் தான் எனக்கும் ரொம்ப ஸ்பெஷலுங்க. அவங்க எத்தனை வயசு ஆனாலும் நம்மளுக்கு குழந்த தாங்க. அது 5 வயசாக இருந்தாலும் சரி, ஒரு 15, 20, 30 எத்தனை வயசு ஆனாலும் அவங்களுக்கு நம்ம எப்பவுமே நம்ம கண்ணுக்கு குழந்தையாக மட்டும்தாங்க தெரிவாங்க. அது எப்படின்னா, பிறந்தபோது நம்ம பார்க்கும்போதுல பிறந்த குழந்தைய அந்த குட்டி குழந்தைய நம் வலியும் கலந்து ஒரு சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக அடடா நம்மளுக்கு ஒரு குழந்த பிறந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குவோம் பாருங்கள். அதுபோல் தான் நம்ம குழந்தைங்க நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. அவங்களுக்கே கல்யாணமாகி அவங்களுக்கு குழந்த பிறந்தாலையும் நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு கண்ணுக்கு எப்பயுமே குழந்தையாக தாங்க தெரிவாங்க. அதே போல் தான் எனக்குங்க தாங்க. இந்த வருஷம் 7 வருஷம் முடித்து 8வது வருஷம் அவளுக்கு தொடங்குது. எப்பயுமே அவள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது தாங்க நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நீங்களும் அவளை வாழ்த்தி ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் போட்டுவிடுங்க. அதை அவளும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நமக்கு எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பாக கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை யாருக்குமே கிடைக்காது. அதுபோல் கஷ்டம் இருக்கும் பொழுது குழந்தைங்கள பார்த்தாலே நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் 8 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு சிலர் பார்க்கும்போதெல்லாம் கேட்பாங்க, ஒரே வீட்டில் 8 குழந்தைங்கள எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அவங்களுக்குள்ளே சண்டை வராதா அப்படின்னெல்லாம் கேட்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே சண்டை வரும், அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க. ஆனால் உடனே சேர்ந்துருவாங்க. அந்த சண்டை ஆனால் அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. அவங்க கூடவே பேசவே மாட்டேன், அந்த மாதிரிலாம் கூட பேசிக்குவாங்க. ஆனால் ஒரு 5 நிமிஷம், ஒரு மிஞ்சி போனால் ஒரு 7 நிமிஷம் பேசாது இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் முழுக்க பேசாமல் இருந்ததே இல்லைங்க. அந்த ஒரு விஷயத்த குழந்தைங்கக்கிட்ட இருந்து நாமளும் கற்றுக்கலாம். நினச்சின்னு இருக்காதீங்க. குழந்தைங்க போல் மறந்துட்டு ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. கவலையாகவே இருக்காதீங்க. கண்டிப்பாக கஷ்டம் நஷ்டம் வரதான் செய்யும். அதை பாசிட்டிவாக நினச்சின்னு சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை நல்லா சூப்பராக ஹாப்பியாக அமையுங்க. எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு பெண் குழந்தை ஒன்று, ஒரு ஆண் குழந்தை ஒன்றுங்க. 2 பேருமே ஹாப்பியாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக வச்சுக்கணுன்னு தாங்க நான் நினைக்குவேன். அந்த குழந்தைங்க மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் ஹாப்பியாக வச்சுக்கணுன்னு தாங்க நான் கண்டிப்பாக ஆசைப்படுவேன். நாம் குழந்தையா இருக்கும்போது இந்த மாதிரி கடைக்கு, இந்த மாதிரி திருவிழாக்கு, இந்த மாதிரி எதுக்காவது கூட்டின்னு போகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வளையல் வேணும், பொட்டு வேணும், நெயில் பாலிஷ் வேணும், ரிப்பர் பேண்ட் வேணும், கிளிப்பு வேணும். அந்த மாதிரி நிறைய ஆசைப்பட்டு ஒன்று பார்த்து நம்ம வாங்குவாங்க. நம்மளுக்கு கல்யாணம் ஆகி நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது கண்டிப்பாக அது போல் நம்ம வாங்க போகிறது கிடையாது. நான் அப்படி தாங்க. நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு பார்த்து வாங்குவாங்க. கல்யாணம் முடிஞ்சு நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தான் நம்ம வாங்குவோம். வளையலாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், கிளிப்பாக இருக்கட்டும், நெயில் பாலிஷ், பொட்டு, அது போல் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் முதல்ல நம்ம குழந்தைக்காக இருக்கட்டும் அதுக்கு பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா டைம் இருந்தால் நம்மளுக்கு வாங்குவோம். அப்படி டைம் இல்லையா, இருக்கட்டும் பரவாயில்லைங்க, அடுத்த வாட்டி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு நம்ம வந்துடுவோங்க. கண்டிப்பாக இது எத்தனையோ வாட்டி நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு வாழ்க்கையிலையும் அந்த போல் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய குழந்தைங்க உலகம் அப்படின்றது சின்னதுங்க, ரொம்ப சின்னதுங்க. அதாவது எப்படின்னா, அவங்க பார்க்கக்கூடிய முகங்கள் தாங்க. முக்கியமாக அவங்க அம்மா அப்பா, அவங்களுடைய தாத்தா பாட்டி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அது யாராக வேணா இருக்கட்டுங்க. அதே மாதிரி அத்தை மாமா, சித்தி சித்தப்பா, அந்த மாதிரி
அதையும் மீறி ஸ்கூலுக்கு போனாங்கன்னா அவங்க மிஸ், அவங்க கூட பழகுற ஃப்ரெண்ட்ஸு, அதுபோல் குட்டி உலகம் தாங்க. அந்த குட்டி உலகத்துலேயும் அவங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள். அதுபோல் நீங்களும் எந்த ஒரு கஷ்டத்தையும் மனசுலேயே போட்டு வச்சுட்டு கஷ்டப்படாமல் ஃப்ரீயாக விடுங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக இருங்க வாழ்க்கையில். கண்டிப்பாக கஷ்டத்தையே நினச்சின்னு இருக்காதீங்க. கொஞ்சம் ஹாப்பியாக அதிலிருந்து நீங்கள் வெளியில் வந்தால் தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும். அதாவது அதை குழந்தைங்கக்கிட்டேருந்து கண்டிப்பாக கற்றுக்கோங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மட்டும்தாங்க டல் ஆகுவாங்க. மற்ற நேரம் எந்த நேரமே ஹாப்பியாக சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. அந்த விஷயத்த நாமளும் கற்றுக்கலாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச 1-2 விஷயத்த என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. அதுவும் என்னுடைய பொண்ணுடைய பிறந்தநாள் அன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபுல் வீடியோ பேசி நான் வீடியோ போடுறது இதுதாங்க முதல் முறையாக போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் தெரிவிங்க. நானும் பார்த்து சந்தோஷப்படுறேன். என்னுடைய பொண்ணுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை நான் சொல்கிறேங்க. என்னடா இவங்க இதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுறாங்கன்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக யூடியூப் அப்படின்றது என்னுடைய பெரிய பெரிய கனவுங்க. அந்த கனவு அப்படின்றது என்னுடைய ஃபேமிலிங்க. ஃபேமிலி அப்படின்னா என்னோடய ஃபேமிலியில் எப்படி நான், என்னோடய ஹஸ்பண்ட், குழந்தைங்க, என்னுடைய அப்பா அம்மா அந்த மாதிரி நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஃபேமிலியாக இருக்கோமோ அதுபோல் எங்கள் ஃபேமிலியில் ஒன்று தாங்க யூடியூப் என்கின்ற சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் என்னுடைய பொண்ணுடைய பிறந்தநாளை தெரிவிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தாங்க இந்த வீடியோ நான் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது தப்பாக இருந்தால் கண்டிப்பாக என்னை மன்னிச்சிடுங்க. இது போல் உங்கள் கூட பேசி நான் வீடியோ போடணும் அப்படின்றது நீங்கள் நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய பொண்ணை வாழ்த்துங்க. அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க. அன்பு தூரல் போட